ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னோடெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேனாசோனிக் கார்ட்லெஸ் ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து அந்த வாய்ஸ் த்ரூ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் போயிருந்தோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பேனாசோனிக்கில் இந்த கார்ட்லெஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது அந்த ரிசீவரை வந்து நீங்கள் ஒரு 20 மீட்டரில் கொண்டு போயிட்டு எங்கேனாலும் நின்று பேசிக்கலாம். ஒரு 20 மீட்டர், ஒரு 30 மீட்டர், அது ஒரு சில ஃபோனை பொறுத்து இருக்குது. இது வந்து பேனாசோனிக்கில் கார்ட்லெஸ் ஃபோன் கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. இதோட ரேட் வந்து அவங்க வந்து 2400 கிட்ட சொன்னாங்க. அவங்க ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வந்துச்சு 2400 கிட்ட சொன்னாங்க. அது மற்ற ஷோரூமில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கொடுத்துருவாங்க, அக்சசரிஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு ஏசி அடாப்டர் கொடுத்துருவாங்க, டெலிஃபோன் லைன் கேபிள் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுபோக 2 பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த ரிசீவர் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் பேசிக்கலாம். ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம மோடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனுங்கிற லைட் வந்து எனேபிளாக இருக்குது. அதாவது நாங்கள் வந்து உள்ளே வந்து கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. முடிக்கலைன்னா நீங்கள் அந்த இந்த உள்ள கான்ஃபிகரேஷனை முடிச்சுட்டு தான் இதில் மாட்டணும். இப்போ எடுத்தாச்சு. இந்த டெலஃபோன், இந்த ஆப்டிக்கல் இன்புட் பக்கத்தில் டெலஃபோன் கேபிள் இருக்குது. அதை வந்து ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மோடம் வந்து இந்த மோடம் வந்து டுவல் பேண்டு ஃபோன் வந்து பேனாசோனிக்கில் கார்ட்லெஸ் ஃபோன். இப்போ வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபோனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து சப்ளை கட்டாயம் தேவை. டெலஃபோனுக்கு வந்து கட்டாயம் சப்ளை தேவை. ஒரு ரிசீவரில் வந்து 2 பேட்டரி இருக்கும். அந்த டெலஃபோனுக்கு வந்து கீழே வச்சுருக்க அந்த ரிசீவர் வைக்கிறதுக்கு வந்து கீழே வந்து கட்டாயம் சப்ளை தேவை. இது வந்து பேனாசோனிக்கில் 2.4 GHz டிஜிட்டல். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வாய்ஸ் எல்லாம் த்ரூ பண்ணியாச்சு. இதான் ரிசீவர். மற்றதில் வந்து ரிசீவர் வந்து இந்த ஃபோனோட ஒயர் கனெக்ஷனில் இருக்கும். உங்களால் ஒரு 1 மீட்டரில் ஒரு 1.5 மீட்டர் தான் அப்படி இந்த ஃபோன்கிட்ட நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரிசீவர் வந்து நம்ம கையில் தனியாக தூரம் வைக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு ஒரு 20 மீட்ரு. இன்றைக்கி நான் கூட செக் பண்ணி பார்த்தோம், ஒரு 30 மீட்டருக்குள்ளே அந்த கஸ்டமர் நின்று பேசினாங்க. இந்த மாதிரி ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நார்மல் ஃபோன்லாம் இருக்குது. இது வந்து கார்ட்லெஸ் ஃபோன். நார்மல் ஃபோன் வந்து ஒரு 600 ரூபாய்க்குள்ள இருக்கும். அது பீட்டல் இருக்குது, நிறையா ஃபோன் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன் இருக்குது. இப்போ இவங்க வந்து பேனாசோனிக் வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுற பட்டன் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரிசீவரில் பாருங்கள் 2 பேட்டரி உண்டு. இந்த பேட்டரியுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வரும்போது இன்பில்டாகவே பாக்ஸ் உள்ள கொடுத்துட்றாங்க. 2 பேட்டரி மாட்டிச்சு. இப்போ இன்கமிங் கால் வருது. இப்போ எடுத்து அட்டன் பண்ண போகிறோம். அட்டன் பண்ணுறது கால் அந்த பச்சை கலர் பட்டன் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம பேசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் சைடில் பாருங்கள், நமக்கு வந்து சப்ளை எப்பொழுதும் தேவை. இதுக்கும் சப்ளை தேவை, மோடத்துக்கும் சப்ளை தேவை. இதில் என்னென்னா இதோட சப்ளை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வராது. அதே மாதிரி மோடம் ஆஃப் ஆகிடுச்சினாலும் இங்கே வந்து நமக்கு லேண்ட்லைன் வந்து ஒர்க் ஆகாது. உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி லைன் கனெக்ஷன் இருக்கும்போது ஃபைபருக்கு இன்வெர்ட்டர் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதில் பாருங்கள், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணக்கூடிய பட்டன், ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன், கால் வெயிட்டிங், வேறு ஸ்பீக்கர் எல்லாமே ஒரு அவைலபிள் தான் இந்த ஃபோனில். இந்த ஃபோன் வந்து கஸ்டமர் வாங்கினது வந்து 2400 to 2500 கிட்ட சொன்னாங்க. இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் நியரஸ்ட் பிரான்ச்சில் போய் கேட்டு பாருங்கள். இது வந்து நார்மல் ஃபோனை விட இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இப்போ BSNL ஃபைபர் கொடுத்துருக்கீங்கன்னா பக்கத்தில் அந்த ஒரு ஃபோனை எடுத்து அந்த ரிசீவரை எடுத்து நம்ம ஒரு வீட்டோட ஹால் அல்லது கிச்சன் அல்லது பெட்ரூம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பேசிக்கலாம். இதோட ரேஞ்சு வந்து உங்களுக்கு அந்த ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒரு நல்ல ஓப்பன் ஏரியானா உங்களுக்கு ஒரு 20 to 30 மீட்டருக்குள்ளே வந்து அந்த பேசுகிறது வந்து உங்களுக்கு இன்டரப்ட் இல்லாமல் வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். நீங்கள் லென்த்து கூட தூரம் கூட அதோட ரிசீவர் ரேஞ்ச் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் பிளேஸ்லேருந்து பேசுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபோன் நார்மல் ஃபோன்னா உங்களுக்கு ஃபோன்கிட்டே நின்று பேசுகிற மாதிரி இது கொஞ்சம் உள்ள நடந்து கூட பேசிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஃபோனை ஆர்டர் பண்ணுவாங்க. இது நேற்று ஒரு கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. அதனால் இது வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாட்டுறது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. அவங்களே மாட்டிக்கிடலாம். பட் இருந்தாலும் அது வாய்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் நாங்கள் போய் பண்ணி இதை செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். இதுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த ஃபைபர் லைன் இருந்தால், இன்வெர்ட்டர் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்வெர்ட்டர் இல்லைன்னா உங்களுக்கு மோடம் ஆஃப் ஆகிடும். மோடம் ஆஃப் ஆகட்டும், இந்த கால்ஸும் வராது. இதுக்கு இன்னொரு சப்ளை தேவை. இதுக்கும் நமக்கு சப்ளை தேவை. மற்ற நார்மல் ஃபோனுக்கு வந்து ஒரு 600 700 மற்ற 1500 கார்ட்லெஸ் ஃபோனுக்கு இதெல்லாம் தேவை இருக்காது. இது வந்து ரிசீவர் வந்து கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் எங்கனாலும் பேசிக்கலாம். இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து கட்டாயம் பவர் சப்ளையும் தேவை. அதனால்
இந்த மாதிரி ஃபோன் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ரொவிஷன் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன டவுட்டோ சொல்லுங்கள், அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததாக ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.